வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்யூப் அகாடமி. ஸோ ரொம்ப நாளாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ இது. நம்ம ரயில்வேஸ் வந்து என்டிபிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் தி இயர் 2026. அதாவது 2025 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எக்ஸாம் வர்றதுக்கு 2026 ரைட். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்ல இருந்து எப்படி அப்ரோச் பண்றது, கிட்டத்தட்ட நம்ம கையில வந்து ஒரு 8 மாசம் அளவுக்கான டைம் இருக்கு. அந்த 8 மாசத்தை எப்படி பிளான் பண்றது அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த நான் சொல்லியிருக்கிற ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது பேசிக்கா என்னோட ஓன் ஸ்ட்ராட்டஜி தான். நான் என்ன ஃபாலோ பண்ணேன், நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ கம்ப்ளீட்டா ஃபுல்லா பாருங்க. ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கை நம்ம அனலைஸ் பண்ணி, இப்போ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாம் வந்து சிலபஸை டீகோட் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டையுமே எடுத்து நம்ம அதுக்கு என்ன சோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், நம்ம ஆல்ரெடி கரண்ட் அஃபேர் கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதை பார்க்காதவங்க ஒரு தடவை அதையும் பாருங்க. ஓகே, கரண்ட் அஃபேர் கிளாஸ்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. இதுல நான் சொல்லியிருக்கிற இந்த சோர்சஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூல் புக் சோர்சஸ் இருக்கு இல்லையா, இந்த பிடிஎஃப் வெர்ஷன் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? எடுத்து தேவைப்படுறவங்க எடுத்து பிரிண்ட் போட்டு கூட வச்சுக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆர்ஆர்பி வந்து என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்லி கிராஜுவேட் லெவல். ரைட், 2025 ஆண்டுக்கான நோட்டிபிகேஷன். இப்போ ரீசெண்டா 2024 ஆண்டுக்கான என்டிபிசி கிராஜுவேட் சிபிடி 2 வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்களே கூட எழுதியிருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற டேட்டா தான் நம்ம பார்க்க போறோம். ரைட், ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன்ல தான் இருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் இஸ் லைவ். 21/10 இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம். 20/11 வரைக்கும் உங்களுக்கு டேட். ஒரு மாசம் உங்களுக்கான டைம் லிமிட். ஓகேவா? அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஃபார் ஃபீ பேமெண்ட் வந்து 22ஆம் தேதி. மாடிஃபிகேஷன் ஃபார் கரெக்ஷன்ஸ். ரைட், கரெக்ஷன்ஸ் ஏதாவது நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணும்போது அப்படின்னா அதை சேஞ்ச் பண்றதுக்கான டேட் டைம்லைன் இது. தென் டேட்ஸ் டியூரிங் விச் எலிஜிபிள் ஸ்கிரைப் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ப்ரொவைட் தியர் ஸ்கிரைப் டீடைல்ஸ். அதாவது நீங்க வந்து ஒருவேளை பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியோட இருக்கீங்க, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அதாவது பிடபிள்யூபிடி கேண்டிடேட் அப்படின்னா நீங்க ஸ்கிரைபுக்கான டீடைலை ஃபில் பண்றதுக்கான விண்டோவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம், அதாவது ஆர்ஆர்பி என்ன பண்றாங்கன்னா உங்களோட ஒவ்வொரு அப்ளிகேஷன் ப்ராசஸ்லையும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸாக காட்டிட்டு தான் இருக்காங்க. இப்பயுமே அப்ளிகேஷன்ல சம் கரெக்ஷன்ஸை சம் மாடிஃபிகேஷன்ஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு டேட்டா நீங்க ஃபீட் பண்றதும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏதாவது டவுட் ஆகுது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டவுட் ஆகுது அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. மிஸ்டேக்கா ரேண்டமா அப்ளை பண்ணிடாதீங்க. அது டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிடும். ஸோ டோன்ட் டூ தட். ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா அப்ளை பண்ணுங்க. ஓகே, தீஸ் ஆர் தி டேட்ஸ். மறந்துடாதீங்க டேட்ஸ். ஓகேவா? ரைட், இப்போ நம்ம வேகன்சிக்கு வருவோம். ஸோ கம்பேரிட்டிவ்லி வெரி லெஸ் வேகன்சி, அதில் மாற்று கருத்து இல்லை, நானும் மறுக்க போறது இல்லை. இப்போ இதில் என்னென்ன மெயினான வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா, கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் பே லெவல் 6 161 வேகன்சி. ஸ்டேஷன் மாஸ்டர் பே லெவல் 6 615 வேகன்சி. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அல்லது கூட்ஸ் கார்டு 3416 பே லெவல் 5. ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் 921. சீனியர் கிளர்க் 638. டிராஃபிக் அசிஸ்டன்ட் 559. ஓகே, டோட்டலா 5810 ஒன்லி ஃபார் கிராஜுவேட் போஸ்ட். அண்டர் கிராஜுவேட்டுக்கு இனிமேல் தான் நோட்டிஃபிகேஷன் வரும், அது தனியாக வரும். ரைட், ஆல்ரெடி நான் அந்த ஷார்ட் நோட்டீஸ் ஷேர் பண்ணியிருந்தேன், அதுலேயும் வேகன்சிஸ் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட், இப்போ இந்த வேகன்சி தான் எக்ஸாம் நடத்த போகிறாங்க. இப்போ இதில் மெயினாக என்னென்னலாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். ரைட்டா? அந்த ப்ரிஃபரன்ஸ் எதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம்? ஒன்று வேகன்சியை பேஸ் பண்ணி கொடுக்கலாம். இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மெடிக்கலை பேஸ் பண்ணி கொடுக்குறது. நான் இங்கேயே அதை சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஸ்டேஷன் மாஸ்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா A2 ஃபிட் இருக்கணும். இந்த A2 அப்படின்னா உங்களோட கண் பார்வை, ஐ ஃபிட்னஸ் வந்து வித்தவுட் கிளாஸ் ஃபிட்ல இருக்கணும். நீங்க கண்ணாடி போட்டிருக்கிறவரா இருந்தீங்கன்னா இந்த 2 போஸ்ட்டுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் கூட்ஸ் கார்டுக்கும் நீங்க எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. அதே மாதிரி டிராபிக் அசிஸ்டன்ட்டுக்கும் நீங்க எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. நீங்க ஒருவேளை ஸ்பெக்ஸ் வேர் பண்றவரா இருந்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட், சீனியர் கிளர்க் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட். ஓகே, கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், அதே மாதிரி சீனியர் கிளர்க்கு, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், இந்த 3 போஸ்ட்டுக்கு தான் நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. உங்களோட ஐ பவர், நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்களா, அந்த கண்ணாடியோட பவரை பேஸ் பண்ணி இந்த B2 C2லாம் மாறும். ஓகேவா? ஸோ நீங்க மேக்சிமம்
மெடிக்கலை பேஸ் பண்ணி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது தான் நல்லது. இல்லை நான் கம்ப்ளீட்லி ஃபிட், நான் வந்து எல்லா விதத்துலையும் ஃபிட், நான் கண்ணாடிலாம் போடலை அப்படின்னா நீங்கள் வேகன்சி வச்சோ அல்லது உங்களுக்கு விருப்பமான போஸ்ட்டை வச்சோ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் கண்ணாடி போட்டுக்கிறதா இருக்கீங்க அல்லது உங்கள் உடம்புல ஏதேனும் பாதிப்புகள் இருக்குது, நீங்கள் ஏதாவது ஆப்ரேஷன் கண்ட்ரோல் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது நல்லது. A to ஃபிட் இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்கும் மெடிக்கல் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரொம்ப டீப்பாக பார்ப்பாங்க. ஓகேவா? அதனால இந்த மெடிக்கல் ஃபிட்னஸை பேஸ் பண்ணி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது தான் நல்லது. சரியா? அடுத்து ஜோன் வைஸ் வேகன்சியில் நான் சென்னை ஜோனுக்கான வேகன்சி மட்டும்தான் சொல்கிறேன். டிவிசியுமே பின்னாடி வச்சிருப்பேன் நினைக்கிறேன். டிவிசியும் வச்சிருக்கேன். நீங்கள் எந்த ஜோன் வேணால் அப்ளை பண்ணுங்க. சென்னை ஜோனுக்கான டோட்டல் வேகன்சி வந்து 187 தான். மொத்தமாக இந்த 5810 சென்னை ஜோனுக்கு 187 வேகன்சி தான். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற போஸ்டான ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் தான் அதிகமாக இருக்குது, மோஸ்ட் நம்பராக இருக்குது. ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வேகன்சிஸ் ஆர் வெரி லெஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காம்படிஷன் வந்து டஃப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். வேகன்சிஸை பற்றி கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா இங்கே மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதே கன்சிஸ்டன்சி தான். வேகன்சி கம்மியாக இருக்குது அதனால நான் எழுத மாட்டேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் கெட் கிளியர். 100% நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. படிக்கிறது என்றைக்குமே நிப்பாட்டக்கூடாது, எப்பயுமே சொல்கிறது தான். அதே மாதிரி டிவிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த வேகன்சியே 58 தான் திருவனந்தபுரத்துக்கு. நீங்கள் பெங்களூர் அப்ளை பண்ணி எழுதுறதுனாலும், எஸ்பிசி பெங்களூர் அப்ளை பண்ணி எழுதுறதுனாலும் எழுதுங்க, அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் எந்த ஜோன் வேணால் அப்ளை பண்ணி எழுதலாம். பட் ஏதாவது ஒரு ஜோன் தான் நீங்கள் எழுத முடியும், மல்டிபிள் ஜோன்ஸில் எழுத முடியாது. ஓகேவா? ஸோ சென்னை ஜோனுக்கு இதுதான் நிலைமை. நீங்கள் மொத்தமாக கனெக்ட் பண்ணிங்கன்னா அன்ரிசர்வ்டில் ஒரு 73, ஓபிசியில் ஒரு 43. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 110 வேகன்சி வந்து ஓபிசி கேட்டகரிஸ்க்கு கிடைக்கும். இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ரைட்? ஸோ இதை வச்சு தான் நம்ம வேகன்சிஸ் அண்ட் கவுன்சிலிங்ஸ் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் இப்போ யோசிக்க வேணாம். வேகன்சி இருக்குது, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், எழுதுறோம், அவ்வளோதான். ரைட்? ஸோ இதில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலுக்குள்ள தான் இப்போ நான் போகிறேன். அதுக்கு முன்னாடி சம் பேசிக் டீட்டெயில் நான் சொல்லிடுறேன். ஏஜ் குவாலிஃபிகேஷன், நீங்கள் ஓபிசி நான் கிரிமினலாக இருந்தீங்கன்னா 2/1/1990க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி பிறந்தவங்க எலிஜிபிள் கிடையாது. ஓகே, 2/1/1990 தான் கட் ஆஃப் டேட். ஓகேவா? ரைட்? அதே மாதிரி நார்மலாக நீங்கள் வந்து வேற யூஆர் ஆர் இடபிள்யூஎஸ்ஆர் இருந்தீங்கன்னா 93 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. SC/ST 88 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிலாக்ஸேஷன் இருக்கு. SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும் இருக்கு. ரைட்டா? அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 36 வயது வரைக்கும் ஓபிசி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 36 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். SC/ST கேண்டிடேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 38 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம். ஓகேவா? ஏஜ் அது போக எக்ஸ் சர்வீஸ்மே நீங்கள் அந்த கோட்டாஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்க. மெயினா நீங்க ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா பிரசன்ட் வேலிட் ஓபிசி சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? பிரசன்ட் வேலிட் அப்படின்னா ஓபிசி சர்டிபிகேட் எப்பயுமே ஒரு ஃபினான்சியல் இயருக்கு தான் எலிஜிபிள். அதாவது ஏப்ரல் டு மார்ச்சுக்கு தான் எலிஜிபிள். மார்ச்சோட அது என்ன ஆயிரும்னா எக்ஸ்பயர் ஆயிரும். ஏன்னா ஓபிசி சர்டிபிகேட் இஸ் பேஸ்ட் ஆன் சேலரி. ஸோ பணத்தை பேஸ் பண்ணது அப்படிங்கிறதுனால ஃபினான்சியல் இயருக்கு மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ இப்போ கரண்ட் ஃபினான்சியல் இயர்ல வேலிடான ஓபிசி சர்டிபிகேட் நீங்க வச்சிருந்தா மட்டும்தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட் இல்லை அப்படின்னா வேகமா வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா ஒரு வாரத்துக்குள்ள வாங்கிடலாம். நீங்க இப்போ அப்ளை பண்ணீங்கன்னா வித்தின் அ வீக் ஆர் 10 days யூ வில் கெட் யுவர் ஓபிசி சர்டிபிகேட். அதனால நீங்க கவலைப்படாம அப்ளை பண்ணி வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்க. மிஸ்டேக்கான அப்ளை பண்ணிடாதீங்க. இப்போ உங்க கையில இருக்கிற ஓபிசி சர்டிபிகேட்டையும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க அப் டு டிவி. சரியா? ரைட்? ஸோ இப்போ இதுல நீங்க என்னென்ன லெவல்ஸ் ஆஃப் எக்ஸாம், இப்போதான் நம்ம எக்ஸாமுக்குள்ள போகிறோம். ரைட்? ஆல் தி எக்ஸாம்ஸ் ஆர் சிபிடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட்? இப்போ கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அல்லது கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், இந்த 2 போஸ்ட்டுக்கு நீங்க எய்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 லெவல் ஆஃப் சிபிடி இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் சிபிடியில நீங்க எடுக்கக்கூடிய மார்க்ஸ் தான் உங்களோட மெரிட். ஓகேவா? ஃபார் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் அண்ட் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் CCTS, இந்த 2 போஸ்ட்டுக்கும் 2 சிபிடி நீங்க எழுதணும். ஒருவேளை நீங்க ஸ்டேஷன் மாஸ்டரோ அல்லது டிராபிக் அசிஸ்டன்ட்டோ ப்ரிப்பேர் பண்றீங்க. இப்போ சென்னை ஜோனுக்கு வந்து டிராபிக் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டே இருக்காது. ஸோ அப்போ சென்னை ஜோன் ப்ரிப்பேர் பண்றவங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நீங்க எஸ்எம் டார்கெட் பண்றீங்கன்னா இந்த 2 ஸ்டேஜ் சிபிடிக்கு அப்புறம் நீங்க வந்து சிபிஏடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறத ஒன்று எழுதணும். அப்போ எஸ்எம் ஓட ஃபைனல் மெரிட் எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா CBT2 + CBAT. ஸோ லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா CBT2ஓட 70% மார்க்கையும் CBATயோட 30% மார்க்கையும் சேர்த்து தான் மெரிட் லிஸ்டா விட்டுருக்காங்க. ஓகேவா? அப்போ எஸ்எம் ப்ரிப்பேர் பண்றவங்க 3 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் எழுதணும். CBT1, CBT2, CBAT. இந்த 3 ஸ்டேஜை தாண்டினதுக்கு அப்புறம் யூ வில் கெட் டிவி அண்ட் மெடிக்கல். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கலும் நடக்கும். ஓகேவா?
இது இல்ல இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட்டோ அல்லது சீனியர் கிளர்க்கோ ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா எனக்கும் 3 லெவல் ஆஃப் டெஸ்ட் இருக்கும். CBT1, CBT2 பிளஸ் CBTST கம்ப்யூட்டர் பேஸ்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட், ரைட்? டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது நார்மலா குவாலிஃபைங் நேச்சர் தான். அது மெரிட்டை எந்த விதத்திலையும் பாதிக்காது. குவாலிஃபைங் நேச்சர் தான். நீங்க வந்து 30 வேர்ட் பெர் மினிட் டைப் பண்ணா போதும். இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறவங்க இதெல்லாம் பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஜஸ்ட் டார்கெட் திஸ் போத் CBTs, அவ்வளவுதான், ரைட்? நான் எக்ஸாம் ப்ராசஸை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்றேன். இங்க CBAT வந்து மெரிட்ல ஆட் ஆகுற மாதிரி டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து மெரிட்ல ஆட் ஆகாது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர். நீங்க 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் அடிச்சிட்டீங்கன்னா யூ வில் கெட் கிளியர்ட், அவ்வளவுதான். உங்களோட CBT2 மார்க் தான் மெரிட் ஃபார் சீனியர் கிளர்க் அண்ட் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட், இந்த 2 போஸ்ட். ஓகேவா? இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்பயே தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் நீங்க படிக்கிறதுக்குலாம் முக்கியத்துவம் கொடுங்க. இதுக்கப்புறம் ஃபைனலா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். தென் மெடிக்கல் நடக்கும். மெடிக்கல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபிட்னஸ், நீங்க A2வா B2வா C2வா, இந்த மெடிக்கல் ஃபிட்னஸை வச்சு இதுல நீங்க கொடுத்துருக்க ப்ரிஃபரன்ஸை வச்சு உங்களுக்கான ஜாப் அலாட் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி சார், இப்போ CBTன்னு சொல்லிட்டீங்களா, இந்த CBTக்கு என்ன படிக்கணும்? ரைட், இப்போ CBT1ல பாத்துக்கிட்டீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வரும் ஃபார் தி டைம் ஆஃப் 90 மினிட்ஸ், அதாவது 1.5 hours. அவங்க எக்ஸாம் பேட்டர்ன்ல எந்த சேஞ்சும் பண்ணல. 2019ல என்ன பேட்டர்ன் சொன்னாங்களோ அதை தான் போன CBTக்கும் யூஸ் பண்ணாங்க. இப்போ கரண்ட்டுக்கும் அதே தான் சொல்லியிருக்காங்க. மொத்தமா 100 கேள்விகள் CBT1க்கு. ஜென்ரல் அவேர்னஸ் 40 கேள்வி, மேத்தமேட்டிக்ஸ் 30, ரீசனிங் 30, மொத்தமா 100. இதே இது CBT2 போனீங்கன்னா கீழே இருக்க CBT2க்கானது அதே 90 நிமிஷம் தான், 1.5 மணி நேரம் தான். ஆனா 120 கேள்விகள், ரைட்? ஜென்ரல் அவேர்னஸ் 50, இங்க இருந்து 10 கொஸ்டின் அதிகமா இருக்கும். இங்க இருந்து 5 கொஸ்டினும், இங்க இருந்து 5 கொஸ்டினும் அதிகமா இருக்கும், ரைட்டா? 35 மேத்தமேட்டிக்ஸ், 35 ரீசனிங் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி இதுக்கு ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? சோ அப்ப இதுக்கு அவங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. எஸ், தே ஹேவ் a சிலபஸ், ஒரு சிலபஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ மேத்தமேட்டிக்ஸா நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸ், ஃபிராக்ஷன்ஸ், இந்த அவங்க பிரிஸ்கிரைப்டு சிலபஸ். இது வந்து நோட்டிபிகேஷன்லயே இருக்கு, நீங்களும் பார்க்கலாம், ரைட்? அதே மாதிரி ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் அதே மாதிரி சிலபஸ். இவங்க கொடுத்த சிலபஸ்ல தான் கேட்பாங்களா சார் அப்படின்னா 100% அப்படி சொல்ல முடியாது. மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் மோர் ஆர் லெஸ் எல்லா கொஸ்டினும் சிலபஸ்குள்ள இருந்து தான் வரும். ஆனா ஜெனரல் அவேர்னஸுக்கு வி காண்ட் ப்ரிடிக்ட். ஓகே, சிலபஸை வந்து நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பான சிலபஸ் இருக்காது. இப்போ ஜெனரல் சயின்ஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ் அப் டு 10th CBSEன்ட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பிசிக்ஸ்க்கு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 10ஆம் கிளாஸ் NCERT புக் வரைக்கும் படிக்கணும். ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஒரே வார்த்தையில் இருக்கு. ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னா நீங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி பிரசன்ட் டே வரைக்கும் படிக்கணும். எல்லாமே ஹிஸ்டரி தான். அப்ப இது எவ்வளவு பெரிய வாஸ்ட் சிலபஸ்னு பாருங்க. இதுல எங்க இருந்து வேணா கேள்வி கேட்கலாம். சோசியோ அண்ட் எக்கனாமிக் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. உலக புவியியலை நீங்க படிக்கணும், இந்திய புவியியலை நீங்க படிக்கணும். அதே மாதிரி பிசிக்கல், சோசியோ எக்கனாமிக் ஜியோகிராஃபி, இந்தியா அண்ட் வேர்ல்டு. இப்ப இதுல எங்கெங்கெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்றது, இதுல கரண்ட் அஃபேர்ஸை எப்படி படிக்கிறது, எதுல இருந்து மேஜரா கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டார்டிங் வித் ஆப்டிடியூட் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றத சொல்றேன். இது ஆல்ரெடி நான் குரூப் டி வீடியோல உங்களுக்கு நான் போட்டிருந்த டேபிள் தான், நான் ரிப்பீட் தான் பண்றேன். நீங்க ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து எதுக்காக நான் போட்டிருக்கேன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணும், எந்தெந்த டாபிக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றது தெரியணுன்றதுக்காக இந்த டேபிள் நான் போட்டிருக்கேன். RRB NTPC CBT1, RRB JE, RRB RPF, இந்த 3 எக்ஸாமோட அனாலிசிஸ் தான் இந்த கொஸ்டின்ஸ், ரைட்? இது வந்து ஒரு ரஃப் அனாலிசிஸ் தான். ரீசெண்டா நடந்த CBT2ல கூட இந்த பேட்டர்ன்ல அவங்க பெருசா சேஞ்ச் கொண்டு வரல. இதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகே, ரொம்பலாம் சேஞ்ச் கொண்டு வரல. அப்போ இதுல இருக்கிற நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த டாபிக்ஸ் வந்து சிலபஸோட பிரேக்கப் தான். சிலபஸ்ல நான் என்ன சொல்லணும் அதுதான். இப்போ உதாரணத்துக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பரீட்சையிலையுமே ஆவரேஜா 3ல இருந்து 4 கேள்வி இருக்கு. அப்ப நீங்க கண்டிப்பா இந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சாகணும், ரைட்? இப்போ நான் சொல்லியிருக்கிறத நீங்க ரொம்ப ஸ்பிளிட் அப் பண்ணி படிக்கலாம். இப்போ நம்பர் சிஸ்டம்ல நான் நிறைய சொல்லியிருக்கேன். நீங்க பாட் மாசம் மட்டும் தனியா எடுத்து இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 1 நாள் 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அகைன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இன்டென்ஸா இருக்கணும். இன்டென்ஸ் அப்படின்னா ரொம்ப தெளிவா நீங்க மிஸ்டேக்கே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கணும். ரொம்ப மோசமான ப்ராக்டிஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப டெப்தான ப்ராக்டிஸ் இருக்கணும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு 8 hours நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 2 to 3 hours ஈச் டாபிக் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஈச் டாபிக் இன் த சென்ஸ் 2 to 3 hours ஆப்டி படிக்கணும், 2 to 3 hours ரீசனிங் படிக்கணும், 2 to 3 hours வந்து GS படிக்கணும். இப்படி ஸ்பிளிட் அப் பண்ணி படிக்கிறது தான் சேஃப். நீங்க ஒரே டாபிக் திங்கக்கிழமையா நான் மேக்ஸ் படிப்பேன், செவ்வாய்க்கிழமை நான் ரீசனிங் படிப்பேன், அப்படி நீங்க படிக்கிறது நல்லா இருக்காது, ரைட்? ஒரே டேல நீங்க எல்லாத்தையுமே டச் பண்ணிருக்கணும். அப்படி டச் பண்றதையுமே வெரைட்டியா இருக்கணும், ரைட்? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஆப்டிடியூட் வந்து
3 hours படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 hour ஒரு டாபிக் பார்க்கணும், செகண்ட் 1 hour வேற டாபிக் பார்க்கணும், தேர்ட் 1 hour இதோட கம்பைலேஷன் மாதிரி பார்க்கலாம், அல்லது புது டாபிக் கூட பார்க்கலாம். ரைட்? இப்படி நீங்க கலந்து படிக்கும் போது தான் உங்க மூளை பழக்கப்படும். நீங்க ஒரே டாபிக்கை படிக்கக்கூடாது, 3 hours ஒரே டாபிக் படிக்கக்கூடாது. இப்போ நீங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 hour வந்து நான் ஹிஸ்டரி படிச்சிருக்கேன்னா தென் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பாலிட்டி படிக்கணும், அடுத்து வந்து எக்கனாமியோ ஜாகிரபியோ படிக்கணும். இப்படி படிச்சாதான் உங்க மூளை வந்து எல்லா டேட்டாஸையும் அசஸ் பண்ண ட்ரை பண்ணும், ஞாபகத்தை வச்சுக்க ட்ரை பண்ணும். அது போக ஒரே டாபிக் படிக்கிறது வெரி போரிங், கடுப்பா இருக்கும். அதனால ஒரே டாபிக் படிக்காம சஃபிள் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா உங்க பிரெயினுக்கும் அது புத்துணர்ச்சியா இருக்கும், நீங்களும் நிறைய கத்துக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. தட் ஹோப் இருக்குல்ல, நம்ம நிறைய படிக்கிறோம், நம்மளால கிளியர் பண்ணிட முடியும், அந்த ஹோப் வரணும். நீங்க படிக்க முடியாம ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. அகைன் இப்ப நான் சொல்றது வந்து த்ரூ அவுட் வாரத்தோட 7 நாளும் வருஷத்தோட 365 நாளும் பண்ண முடியாது. வி ஹேவ் டவுன் டைம்ஸ், நம்ம கண்டிப்பா டவுன் டைம்ஸ் இருக்கும், அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, சீக்கிரமா ஓவர் கம் பண்ணி வரணும். ஓகேவா? அதனால கவனமா பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி உங்க ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோங்க. ஆப்டி ரீசனிங் ஜிஎஸ்ல கலந்து படிங்க. உதாரணத்துக்கு காலையில 7 to 8 நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கன்னா 8 to 9 ஆப்டில ஒரு டாபிக் சால்வ் பண்ணி பாருங்க, திரும்ப 10 to 11 ஒரு ஜிஎஸ் டாபிக் படிங்க, அப்புறம் ரீசனிங் பாருங்க, திரும்ப ஆப்டி ரீசனிங். இப்படி சஃபிள் பண்ணி போனீங்கன்னா இட்ஸ் குட். ரைட்? இப்ப நான் சொல்றது ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். இல்ல சார் நான் கம்ப்ளீட்டா படிச்சாதான் எனக்கு ஃபீல் ஆகும், நான் 3 hours நான் ஹிஸ்டரி மட்டுமே படிச்சுக்கிறேன்னா இட்ஸ் ஓகே, உங்களுக்கு ஓகேனா நீங்க பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ரைட்? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. நான் இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம்ல போட்டு விடுறேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி இதை ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கங்க. சரியா? ஸோ ஆப்டிடியூடுக்கு நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து டாபிக்ஸோட பேசிக் கான்செப்ட்ல ஸ்ட்ராங் ஆகணும். ரைட்? எனக்கு வந்து அட்வான்ஸ்லாம் தேவையில்லை, நான் திரும்பவும் அதான் சொல்றேன். ரைட்? நீங்க அட்வான்ஸ்ன்றது நான் எதை மீன் பண்றேன்னா டஃப்பான கொஸ்டின்ஸ் சொல்றேன். இந்த டஃப்பான கொஸ்டின்ஸ் எனக்கு தேவையில்லை. ரைட்? ஐ நீட் பேசிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கத்துக்கங்க, தெளிவா கத்துக்கங்க. ரைட்டா? பேசிக் கான்செப்டா கத்துக்கங்க, பிளஸ் உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஷார்ட்கட்ஸா கத்துக்கங்க. ஷார்ட்கட் வந்து பெருசா ஹெல்ப் பண்ணாது, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கான்செப்ட் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் கான்செப்ட்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க பேசிக் கான்செப்ட் கத்துக்கிட்டீங்களா, அடுத்து என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மட்டும் சால்வ் பண்ணி பார்க்கணும். நான் திரும்பவும் சொல்றேன், ஒன்லி பிஒய்க்யூஸ். சார் எங்க சார் போறது? என்னோட டெலிகிராம் சேனல்ல போனீங்கனாலே ஏகப்பட்ட பிஒய்க்யூ நான் போட்டு வச்சிருக்கேன். இல்ல எனக்கு புக்கா வேணும் சார் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஒய்சிடியோட பப்ளிகேஷன்ஸ் வாங்கலாம், அல்லது பினாக்கிள் இருக்கு, பினாக்கிள் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும், தமிழ்ல இருக்காது, தமிழ்ல டேட்டாஸ் கிடைக்காது. கண்டிப்பா ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு நோ குட் சோர்ஸ் இன் தமிழ்ல வந்து கேட்காதீங்க, இருக்காது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பேசிக் வேர்டிங்ஸ், அவ்வளவுதான். இப்போ இதுல இருக்கிறதா ரொம்ப காம்ப்ளிகேட்டான வேர்ட்லாம் இருக்காது. சராசரினா ஆவரேஜ்னு இருக்கும். ஓகே, மீன், மீடியன், மோடுனா இடைநிலை, முகடு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேசிக் வேர்ட்ஸை மட்டும் கத்துக்க ட்ரை பண்ணுங்க. இந்த 2 புக்ல ஏதாவது ஒரு புக் வாங்கி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபார் போத் ஆப்டி ஆர் ரீசனிங். அகைன் பிஒய்க்யூ செட் மட்டும்தான், எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணி பார்க்கலாம் தேவையில்லை. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி டஃப்பான கொஸ்டின்ஸை எடுத்ததும் சால்வ் பண்ணி பார்க்காதீங்க, அது பேட் டெசிஷன். பேசிக்கான கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்க, உங்க மூளையை வச்சுட்டு நம்ப வைங்க. உனக்கு மேக்ஸ் வருது, உனக்கு ரீசனிங் வருது, நீ பாஸ் ஆயிருவேன்னு உங்க மூளையை நம்ப வச்சு தான் படிக்க முடியும். நீங்க டஃப்பான சம்ம சால்வ் பண்ணி எனக்கு வரல, நான் மேக்ஸே படிக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க படிக்கிறதே கெட்டு போயிடும். ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் பேசிக் ப்ராப்ளம்ஸ், அவ்வளவுதான். அதை பண்ணி உங்களை நம்ப வைங்க, நமக்கு மேக்ஸ் வருது, நம்மளால ஆன்சர் பண்ண முடியும், நம்ப வைங்க, கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க, அவ்வளவுதான். ரைட்? ஸோ இதுதான் நான் பேசிக்கா பண்றது. பேசிக் கான்செப்ட் நான் கத்துப்பேன். இப்போ ஒருவேளை அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கும் இல்லையா, அட்வான்ஸ் மேக்ஸ்ல நிறைய பேருக்கு சிக்கல் இருக்கும். இப்போ ட்ரிகனாமெட்ரி, ஜியாமெட்ரி, அல்ஜீப்ரா, மென்சுரேஷன், இதுலலாம் வந்து பிஒய்க்யூல மோஸ்ட் ரிப்பீட்டட் தியரம்ஸ் அல்லது மோஸ்ட் ரிப்பீட்டட் கான்செப்ட்ஸை மட்டும் பாருங்க. ஓகேவா? ரொம்ப ஏன்னா இப்போ ஜியாமெட்ரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜியாமெட்ரி அப்படிங்கிறது ஒரு பெருங்கடல். அந்த பெருங்கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், அவ்வளோலாம் நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுலயே நிறைய ரிப்பீட் ஆயிருக்கும்ல, அதை மட்டும் கத்துக்கங்க. ஓகேவா? ரொம்ப டெப்த் போக வேணாம். அகைன் நீங்க இப்போ 30 ஆப்டிடியூட் கேட்கறாங்கன்னா 30 அவுட் ஆஃப் 30 தான் டார்கெட் பண்ணி பண்ண போறோம், இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனா நம்மளோட மினிமம் டார்கெட் எவ்வளவா இருக்கணும் அப்படின்னா 25 to 28 இந்த ரேஞ்சிலேயாவது இருக்கணும். 30 அவுட் ஆஃப் 30 எடுக்க முடியலன்னா கூட 25 இருந்து 28 கேள்விகள் ஆன்சர் பண்ற அளவுக்கு நீங்க கேப்பபிளா இருக்கணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆப்டி அண்ட் ரீசனிங் ஆர் தி ஸ்கோரிங் பார்ட் ஆஃப் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ். ஆர்ஆர்பி எக்ஸாம்ல நீங்க மார்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆப்டி ரீசனிங் தான் கோர் ஸ்கோரிங் பார்ட். ஓகேவா? நீங்க ஜிஎஸ் என்னதான் படிச்சாலும் நம்மள கால வாரி விடுறதுக்குன்னே 15 கேள்வி இருக்கும், அதை நம்மளால ப்ரிடிக்டே பண்ண முடியாது நீங்க என்ன படிச்சாலும். அதனால ஆப்டி ரீசனிங்க முடிஞ்ச அளவு ஸ்ட்ராங் ஆகுங்க. ரைட்?
ஸோ இப்போ ரீசனிங்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே மாதிரி ஒரு அனாலிசிஸ் தான் இது, ரீசனிங்கான ஒரு அனாலிசிஸ். இதுவுமே நான் டாபிக் வைஸ் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் ஒரு தடவை எடுத்து பாருங்க, என்னென்ன டாபிக்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அகைன் இப்போ இதை பார்க்கும்போதே பிளட் ரிலேஷன்ல என்ன கான்செப்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, என்ன கான்செப்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ பிளட் ரிலேஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. பேசிக் பிளட் ரிலேஷன் இருக்கு, அப்புறம் சிம்பிள்ஸ் கொடுத்துட்டு கன்வெர்ட் பண்றது நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல எதை ரிப்பீட்டடா கேட்கறாங்க, அதுல எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி போயிருக்காங்க. இப்போ பசில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கா, இதுல என்ன சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்கறாங்களா, ஸ்கொயர் பேஸ் பண்ணி கேட்கறாங்களா, சர்க்கிள்லயே வந்து எதுவும் டாபிக்கை மிங்கிள் பண்றாங்களா, இன்வர்ட் அவுட்வர்ட் எதுவும் மாத்துறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகுங்க. ஓகேவா, ரைட். இதுக்குமே சேம் சோர்ஸ் தான். நீங்க ஒய்சிடி ஆர் பினாக்கிள் இது ரெண்டுல ஏதாவது ஒரு பிஒய்க்கு புக் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். போத் புக்ஸ் ஆர் அவைலபிள் இன் ஆன்லைன், ஃபிளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி தேடினா கிடைக்கும். இல்லைன்னா டெலிகிராம்ல போய் சர்ச் பண்ணுங்க, ஃப்ரீ பிடிஎஃபே கிடைக்கும். எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் போட்டு விடுறேன். ஓகேவா, ஃப்ரீ பிடிஎஃபே கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா புக் வந்து 700-800 பக்கம் இருக்கும். இதை பார்த்தாலே பயமாயிரும். ரைட்டா, புக்கு வாங்கினா பாஸ் ஆயிடலாம்னா நம்பாதீங்க. இப்போ இந்த புக்லாம் என்கிட்ட கிடையாது. நான் இருக்கும் போதுமே இந்த மாதிரி புக்லாம் இல்லை. நாங்களாம் வந்து நெட்ல தேடி 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 தான் படித்தோம். இப்பதான் புக்கா போட்டு உங்க கண்ணில் கொடுத்துட்டு புக்கை வாங்கினா பாஸ் ஆயிடலான்ற நம்பிக்கை வேற இருக்கு. ஆர்ஆர்பிக்கு புக்குன்னு ஒன்னே கிடையாது. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நெட்லயே கிடைக்கும், நீங்களே எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க ப்ளீஸ். ரைட். அதே மாதிரி ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் வந்து கம்ப்ளீட் நீங்க வந்து ஓரளவுக்கு பேசிக்லாம் கத்துட்டீங்க, யூ ஆர் கெட்டிங் ஸ்ட்ராங் அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் போட்டு பார்க்க ஆரம்பிங்க. சார் நான் தான் ஜெனரல் ஸ்டடீஸே படிக்கலையே சார், பரவாயில்ல, ஃபுல் மார்க் டெஸ்ட் போடுங்க. நம்மளோட கான்சென்ட்ரேஷன் வந்து ஆப்டி ரீசனிங்கை விட்டு விலகவே கூடாது. ரைட்டா, இப்போ நான் வந்து அங்கே ஒரு 3 ஹார்ஸ் வந்து ஆப்டி படிங்க, 3 ஹார்ஸ் ரீசனிங் படிங்கன்னு சொன்னால, இப்போ அந்த 6 ஹார்ஸ்ல நீங்க படிக்க வேண்டியதெல்லாம் குறைஞ்சிருக்கும். நீங்க ஒரு ஆஃப்டர் 2 months or 3 months படிக்க வேண்டியது குறைஞ்சிருக்கும். அந்த இடத்த ஃபுல் மார்க் டெஸ்டால ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 2 மார்க் எழுதி பாருங்க. போத் தி மார்க்ஸ் ஆர் ஒன்லி பேஸ்ட் ஆன் பிஒய்க்யூஸ். பிஒய்க்யூஸை பேஸ் பண்ண மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்க. நான் வந்து டெஸ்ட் புக் அப்படின்ற ஆப்ல வெப்சைட்ல தான் டெஸ்ட் எழுதுனேன். நான் வேற எதுவுமே எழுதல, நான் பிஒய்க்யூ மட்டும் தான் எழுதுனேன். ரைட்டா, நான் இப்பயும் நம்புறேன். பிஒய்க்யூவை நல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு நாளைக்கு 2 மார்க் டெஸ்ட் எழுதுங்க. வெறும் டெஸ்ட் மட்டும் எழுதுனா பத்தாது, இந்த டெஸ்டோட அனாலிசிஸை உட்காந்து பார்க்கணும். ரைட்டா, அனாலிசிஸ் எப்படி பாக்குறது, நான் எந்த கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கேன், எந்த கொஸ்டினுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கேன், எந்த கொஸ்டின்ல கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருக்கேன், எந்த கொஸ்டின் எனக்கு கம்ப்ளீட்டாவே தெரியல. ரைட், இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற டாபிக் படிச்சிருப்பேன், நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி இருப்பேன். ஆனா இந்த மார்க்ல கேட்ட டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டினை என்னால போட முடியாம போயிருக்கும், அல்லது அந்த கொஸ்டினை நான் பார்க்காம போயிருந்திருப்பேன். அல்லது உதாரணத்துக்கு ஜாமெட்ரி, இப்போ ஜாமெட்ரியில ஒரு சம் தியரம்ஸ் நான் படிச்சு போயிருப்பேன், ஆனா இந்த மார்க்ல கேட்ட ஏதோ ஒரு தியரம் எனக்கு தெரியாம இருந்திருக்கும். இதெல்லாம் நான் இந்த அனாலிசிஸ்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேவா, நான் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட்ல இருந்து ஜிஎஸ் லேர்ன் பண்ணிக்கங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆப்டி ரீசனிங் லேர்ன் பண்ணிக்கங்க. ஜிஎஸ் லேர்ன் பண்ண வந்துகிட்டே தான் இருக்கும், அவ்வளோலாம் லேர்ன் பண்ண முடியாது. ரைட்டா, ஆனா ஆப்டி ரீசனிங் நீங்க நல்லா லேர்ன் பண்ணலாம். டெஸ்ட் போட்டிங்களா, அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, இதுல மெயினா நீங்க இன்னொன்னு என்ன கத்துக்கணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் கத்துக்கணும். டெஸ்ட் எழுதும் போதே டைம் ஓடிட்டு இருக்கிறது உங்க மனசுல பதியணும். அதே மாதிரி அக்யூரசி அப்படிங்கிற ஒரு மேட்டருக்கு நீங்க பழக்கப்படணும். ரைட்டா, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா 90 நிமிஷத்துல நீங்க 100 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பாக்குறீங்களா அப்படிங்கிறதுக்கு பழக்கப்படுங்க. ஓகேவா, 100 கொஸ்டினை கோ த்ரூ பண்ணுங்க. நான் என்ன சொல்லுவேன், என்னோட சஜஷன் என்னன்னா, இந்த டைம் லிமிட்ல நீங்க உங்களோட 100 கொஸ்டின்ஸை 2 times ஆது வாட்ச் பண்ணிருக்கணும். அதாவது நீங்க 100 கேள்வியை 2 தடவை, ஒவ்வொரு கேள்வி 2 தடவை நீங்க பார்த்துருக்கணும். அப்படி அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி அக்யூரசி, உதாரணத்துக்கு நீங்க 90 கொஸ்டின் அட்டன் பண்றீங்கன்னா இதுல எத்தனை தப்பாகிறீங்க. இப்ப நீங்க 9 தப்பானீங்கன்னா உங்களோட அக்யூரசி வந்து 90%. ரைட், அப்ப நீங்க எத்தனை தப்பாகிறீங்க, உங்களோட அக்யூரசியை எப்பயுமே 90%க்கு மேல, மோர் தென் 90% வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. அக்யூரசி பிரேக் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் வெரி டேஞ்சர். அது உங்க எக்ஸாம் கிளியரன்ஸை பாதிக்கும், நீங்க கிளியர் பண்றத பாதிக்கும். அக்யூரசியை நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. 90க்கு மேல இருக்கணும். நீங்க வந்து 100 அட்டன் பண்ணீங்கன்னா 10 தப்பாகலாம், இதுவே அதிகம். ரைட்டா, அதனால அக்யூரசியை மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க பிராக்டிஸ் டெஸ்ட்ல என்ன அக்யூரசி மெயின்டைன் பண்றீங்களோ இட் வில் டைரக்ட்லி ரிஃப்ளெக்ட் இன் யுவர் மெயின் எக்ஸாம். அதனால பிராக்டிஸ் டெஸ்டையே நீங்க மெயின் எக்ஸாம் மாதிரி எழுதணும், மெயின் எக்ஸாம் பிராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி எழுதணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து கேப்பபிள் ஆயிருக்கணும். ரைட், நம்ம ஒரு டெஸ்ட் எழுத போறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க மெயின் பரீட்சைக்கு போகணும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா தான் யூ வில் கெட் கிளியர். ஓகேவா, ரைட். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குள்ள போகலாம். நான் வந்து டீப் அனாலிசிஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன், ரொம்ப நேரம் எடுத்துக்க போறது இல்லை. இருந்தாலும் ஐ வில் ஷோ யூ சம் சோர்சஸ். ரைட், நான் சொல்லணும்ல எதெல்லாம் படிக்கணும்னு. இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத நீங்க ஓவராலா பிரிச்சிங்கன்னா யூ வில் கெட் ஃபர்ஸ்ட் சயின்ஸ். ரைட், சயின்ஸ்ல யூ ஹேவ் 3 parts: physics, chemistry
பயாலஜி. இயற்பியல், வேதியியல், உயிரியல். அடுத்து ஹிஸ்டரி. அகைன் ஹிஸ்டரியில 3 பார்ட் இருக்கு. ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன். ரைட். அடுத்து பாலிட்டி. இதுலலாம் 3 பார்ட் இல்லை, கவலைப்பட தேவையில்ல. ஜியாகிரபி. ஜியாகிரபியில நீங்க 2 பார்ட் இருக்கு. ஒன்னு வேர்ல்டு, இன்னொன்னு இந்தியா. அடுத்து எக்கனாமி. தென் கடைசியா தான் வந்தாரு விநாயக், அவர் பேர் தான் கரண்ட் அஃபேர்ஸ். ரொம்ப ரொம்ப மோசமான அதே நேரத்தில் முக்கியமான ஆள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஏன் கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 40 கொஸ்டின் கேட்குறாங்க சிபிடி 1ல. ரைட். சிபிடி 2ல எத்தனை கேட்குறாங்க? 50 கேள்வி கேட்குறாங்க. இதுல மேஜர் பார்ட்டை கரண்ட் அஃபேர் தான் பிளே பண்ணும். சிபிடி 1ல மினிமம் 5 to 8 questions directly from current affairs. CBT 2ல 10 to 15 questions are directly from current affairs. So current affairsக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஒரு நாளைக்கு மினிமம் 1 மணி நேரம் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஒதுக்குறது நல்லது. மெயினா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான மந்த்லி மேகசின்ஸை ஃபாலோ பண்ணுங்க, அல்லது யூடியூப் சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நான் என்னோட சேனல்ல கரண்ட் அஃபேர் போட்டுட்டு இருக்கேன், அதை பத்தி நான் பின்னாடி பேசுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரைட்டா? இப்போ டாபிக் உள்ள போவோம். கெட்டிங் இன்டு பிசிக்ஸ். நான் பிசிக்ஸை பிரேக் டவுன் பண்ணிருக்கேன். இது சிலபஸ்ல சொல்லியிருக்க மாட்டாங்க. ரைட். இப்போ மொட்டையா 6th to 10th சிபிஎஸ்சின்னு இருக்கும். நான் காட்டணும்ல லைஃப் சயின்சஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ இதை நான் பிரேக்அப் பண்ணியிருக்கேன். பிசிக்ஸ்ல நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், பிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஜெனரல் சயின்டிபிக் கிளாஸ், ஃபோர்ஸ் ப்ரெஷர் எனர்ஜி, எவ்ரிடே அப்ளிகேஷன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், லைட், சவுண்ட், ஹீட், நியூக்ளியர் பிசிக்ஸ். ரைட். இப்படி நான் பிரேக் டவுன் பண்ணிட்டு அந்த பிரேக்கப் எல்லாம் எந்தெந்த புக்ல இருக்குன்ற அளவுக்கும் நான் டெப்தா கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்கிற புக்ஸ் எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ். ரைட்டா? நான் என்னோட எல்லா வீடியோக்கள்லையுமே சொல்றது தான், நீங்க என்சிஇஆர்டியோ அல்லது ஸ்டேட் போர்ட் புக்கோ படிங்க. இப்போ நீங்க 2026ல ஒரு பரீட்சைக்கு எய்ம் பண்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமா என்சிஆர்டி புக்கோ அல்லது ஸ்டேட் போர்ட் புக்கோ படிக்கலாம். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இட் வில் கிவ் யூ அ குட் சவுண்ட் நாலேஜ் இன் எனி டாபிக். ரைட்டா? ஸ்டேட் போர்ட் புக்கோ அல்லது என்சிஆர்டி புக்கோ படிக்கிறது தான் உங்களோட ஜிஎஸோட நாலேஜை விசாலப்படுத்தும், குறுக்காது. நீங்க வெறும் ஃபேக்ட் மட்டும் படிக்க மாட்டீங்க. யூ நோ தி பேக்ரவுண்ட், யூ நோ தி ஹிஸ்டரி, அகைன் இன் தி சிம்பிள் லாங்குவேஜ். ரொம்ப ரொம்ப பேசிக்கான லாங்குவேஜ்ல கொடுத்துருப்பாங்க, தமிழோ இங்கிலீஷோ. இப்போ நான் சொல்லியிருக்கிற புக்கு தமிழ்லையும் அவைலபிள், இங்கிலீஷ்லையும் அவைலபிள். நீங்க என்சிஆர்டி போனீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும் தான் அவைலபிள். அதனால தான் நான் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்க எலக்ட்ரிசிட்டின்னு எடுத்துட்டீங்களா, 6th சயின்ஸ்ல செகண்ட் டேர்ம்ல செகண்ட் லெசன், 7th சயின்ஸ்ல செகண்ட் டேர்ம்ல செகண்ட் லெசன், 8th சயின்ஸ்ல 5th லெசன், 9th சயின்ஸ்ல 4th லெசன், 10th சயின்ஸ்ல 4th லெசன். இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் நீங்க கவர் பண்ணீங்கனாலே முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா ஒரு கேள்வி, ரைட் சார் என்னால பிசிக்ஸ் வந்து இதெல்லாம் என்னால படிக்க முடியாது சார், ஏதாவது வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஆல்ரெடி நம்மளோட டெலகிராம் சேனல்ல இருக்கு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இங்க நான் போட்டிருக்கேன்ல, இதெல்லாம் கவர் பண்ணி தான் அந்த நோட்ஸை நான் எழுதியிருப்பேன். தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். தேவைப்படுறவங்க அதை தேடி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கும். இதுல நான் சொல்லியிருக்கிறது அப்படியே நோட்ஸ் எழுதியிருப்பேன். ரைட். அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரி, எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஆசிட் பேஸ் சால்ட், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ், மெட்டலர்ஜி அண்ட் அடல்ட்ரன்ஸ். ரைட். இதுவுமே ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு. இந்த எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல தான் பீரியாடிக் டேபிள் தான் கவர் ஆகும். இதெல்லாம் நீங்க ஸ்கூல் புக்ல இந்த இடத்துல நீங்க படிச்சீங்கன்னா போதும். அகைன் நான் 10th வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன், 10th தாண்டி போல. 6th to 10th எனாஃப் தான். ஓகேவா? ரைட். ஸோ இதுல 6th டேர்ம்ல இந்த 3rd லெசன் படிக்கணும், 3rd டேர்ம்ல 3rd லெசன் படிக்கணும், 10thல 7, 8, 9, 10 நீங்க 7, 8, 10 படிக்கணும். இதெல்லாம் இம்பார்ட்டன்டான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். நீங்க கண்டிப்பா ரீட் பண்ணணும். ரைட். இந்த புக்கெல்லாம் ரீட் பண்ணலாம். ரீட் பண்ண முடியல அப்படின்னா அகைன் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கு, தேவைப்பட்டா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரைட். தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். இந்த புக்ஸ் எல்லாம் கவர் பண்ணி நான் எழுதி வச்சிருப்பேன். பயாலஜிக்கு என்கிட்ட நோட்ஸ் இல்லை, என் நோட்ஸ் மிஸ் ஆயிருச்சு. ஸோ பயாலஜிக்கு இந்த சோர்ஸஸை ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ மெயின்ஸ் கான்செப்ட் ஆஃப் லைசன்ஸ், அதாவது செல் பயாலஜி, அது வந்து இந்த புக்ஸ்ல இந்த இடங்கள்ல படிக்கணும். சார் இந்த புக்லாம் நான் எங்க போறது, பிசிக்கலா வாங்கணும்னா நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். உங்க ஊர்ல இருக்கிற அனைத்து புத்தக கடைகள்லையும் கிடைக்கும். இல்லைன்னா நெட்ல தமிழ்நாடு டிஎன் டெக்ஸ்ட் புக்ஸ்ன்னு போடுங்க. அதுலயே வந்து எல்லா புக்கையும் நீங்க பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபா டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? பிரச்சனை இல்லை. நீங்க மொபைல்லையோ லேப்டாப்லயோ டேப்லயோ ஏதோ ஒன்றுல படிச்சுக்கோங்க. முடிஞ்சா நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இட் இஸ் கிரேட். நோட்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். நோட்ஸ் எழுதி படிச்சு வச்சுக்கோங்க. ரைட். இப்போ இதை பண்றதுக்கு முன்னாடி பிஒய்க்யூவை ஒரு தடவை பார்த்துக்கங்க. எப்படி சயின்ஸ்ல கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ பிசிக்ஸ்ல நிறைய பேப்பர்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு. பிசிக்ஸ்னாலே ப்ராப்ளம் தான், கணக்கு கேட்பாங்க. கெமிஸ்ட்ரியில பீரியாடிக் டேபிள்ல இருந்து அதிகமான கேள்வி வந்திருக்கும். இப்போ பயாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீசஸ்ல இருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கும். அதை எடுத்து ஒரு தடவை பாருங்க, எப்படி கேட்கறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இவ்வளவுலாம் என்னால பண்ண முடியாது, இத்தனை புக்கெல்லாம் நீ படிக்க சொல்லாதீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா யூ கேன் கோ ஃபார்
எனி புக் விச் இஸ் அவைலபிள் இன் தி மார்க்கெட். நீங்க ஆரிகன் ஜிகே படிக்கலாம், லூசன் ஜிகே படிக்கலாம், லூசன் சயின்ஸ் படிக்கலாம், இன்னும் வேற ஏதாவது புக் உங்களுக்கு இருக்குன்னா படிக்க. ரைட், நான் படித்த சோர்ஸ் இதுதான், நான் படிச்சிருக்கேன், பிரச்சனை இல்லை. இதை படிச்சீங்கன்னா யூ வில் கெட் அ குட் நாலேஜ். அதுதான் மேட்ரிங்க. ரைட்டா, எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ரைட், தென் வி கெட் இன்டு ஜியோகிராஃபி. அகைன் an important டாபிக். இப்போ இந்த டாபிக்ல போறதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின்ஸை பார்த்துட்டு வருவோமா? இப்போ ஜியோகிராஃபில என்ன கேள்வி கேட்குறாங்க? இந்தியா ஷேர்ஸ் இட் லேண்ட் பவுண்டரிஸ் வித் 7 countries. இந்த ஃபேக்ட் அவங்க கொடுத்துட்டு which of the following does not share direct land boundary with இந்தியான்னு கேள்வி கேட்குறாங்க. இந்தியாவோடு நில எல்லையை பகிர்ந்து கொள்ளாத நாடு எது? இந்த மூணுமே ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன். ஈஸியா அதை நீங்க ஆன்சரா போட்டுடலாம். பாகிஸ்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது, மியான்மர் எல்லாருக்கும் தெரிஞ்சது, பூட்டான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. தஜிகிஸ்தானுக்கு லேண்ட் பவுண்டரி கிடையாது, இந்தியாவோட லேண்ட் பவுண்டரி அதை ஷேர் பண்ணல. இந்தியா டிவைடட் இன்டு அக்ரோ கிளைமேட்டிக் ரீஜன்ஸ் எத்தனைன்னு கேக்குறாங்க. மான்டெயின் ஃபாரஸ்ட்னா என்னன்னு கேக்குறாங்க. நார்த் சென்ட்ரல் ரயில்வே ஜோனோட ஹெட் குவார்டர்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. சென்னை போர்ட் எந்த சி பக்கம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதெல்லாம் சிம்பிள், இதெல்லாம் நீங்க ரிஜெக்ட் பண்ணிடலாம், அதெல்லாம் வேஸ்ட். ரைட், நேத்து கூட கரண்ட் அஃபேர் கிளாஸ், நான் அக்டோபர் கரண்ட் அஃபேர் கிளாஸ் எடுக்கும் போது நான் வெஸ்ட் கோஸ்ட்னா எது, ஈஸ்ட் கோஸ்ட்னா எதுனா படம் வரைஞ்சு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு கேள்வி தான் இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ். ரைட், இப்ப கேள்வியை நீங்க கவனிச்சீங்கன்னா திஸ் கொஸ்டின் இஸ் ஃப்ரம் வேர்ல்டு ஹிஸ்டரி ஆர் வேர்ல்டு சோசியல் ஜியோகிராஃபி, வேர்ல்டு சோசியல் ஜியோகிராஃபி. ரைட், ஸோ இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். இது வந்து இந்தியா, இதெல்லாம் நீங்க சிலபஸ்ல பாருங்களேன். இப்போ எர்த் லொகேஷன், இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஜியோகிராஃபி. நான் வந்து இந்தியன் ஜியோகிராஃபிக்குள்ள போனேன்னா, இந்தியன் ஜியோகிராஃபில மான்சூன் கிளைமேட், பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கா, பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், இந்தியாவினுடைய நில அமைப்பு, இதுல தான் அந்த பார்ட் வரும். 10th ஜியோகிராஃபில லெசன் 1. வாட்டர் ரிசோர்சஸ் 8th ஜியோகிராஃபில 3rd லெசன், 10th ஜியோகிராஃபில 167. இந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்க படிக்கணும். ரைட், சாயில்ஸ், மினரல்ஸ், ஃபாரஸ்ட், அக்ரிகல்ச்சர், இது எல்லாத்துக்கும் டீடைல்டா சிலபஸஸ் இருக்கு. இது எல்லாத்துலயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட், இப்போ நான் வந்து இங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்யூனிகேஷன் சொன்னோமா, இங்க கேள்வி கேட்டிருக்காங்களா? நார்த் சென்ட்ரல் ரயில்வே ஜோனோட ஹெட் குவார்டர்ஸ் எது கேட்கறாங்களா? மொத்தம் எத்தனை ரயில்வே ஜோன் இருக்கு கேட்பாங்க. ஒவ்வொரு ரயில்வே ஜோனோட ஹெட் குவார்டர்ஸை மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ரைட், ஏன்னா நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கு வேற படிக்கணும், அதனால தெரிஞ்சுக்கணும். லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட் எது, இதெல்லாம் புக்ல இருக்கும், நீங்க தாராளமா எடுத்து படிக்கலாம். இந்த லெசன்ஸை கண்டிப்பா ரீட் பண்ணுங்க. ஸோ இதுல நீங்க வேர்ல்டு ஜியோகிராஃபி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க 12th ஜியோகிராஃபி புக்கை ரீட் பண்ணலாம். ரைட், இட்ஸ் யுவர் விஷ். நீங்க அதை படிக்கிறதுனா படிங்க. நான் இதுல வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு சில இடத்துல நான் சொல்லியிருப்பேன், நான் அங்க சொல்லியிருக்கேன் இல்லையா, ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டேன். தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து படிங்க. மோஸ்ட்லி 6th to 10th சோசியல் சயின்ஸ் புக்கை படிக்க ட்ரை பண்ணுங்க. நான் முன்னாடி இருந்தே இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, வச்சு கம்பேர் பண்ணி படிங்க. ஒரு நாளைக்கு இந்த புக் படிக்கிறேன். இப்போ 9th ஜியோகிராஃபில 6th யூனிட், ஓகே, ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். 10th ஜியோகிராஃபில 2nd and 6th லெசன். இந்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா யூ வில் கெட் அ குட் கிளாரிட்டி. ஓகே, ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட. சரியா? ரைட், ஸோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில 3 பார்ட் இருக்கு, நான் ஒரே பேஜில் அடக்கிட்டேன். இது வந்து இண்டஸ் வேலி, குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ். இது வந்து நான் வந்து ரொம்ப டீப்பா போல. ரைட்டா, இப்போ இண்டஸ் வேலிக்கும் குப்தாஸுக்கும் இடையில தேர் இஸ் சப் பார்ட். என்னென்ன பார்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க வேதிக் ஏஜ் இருக்கு கேட்டிருக்காங்க, புத்திசம் ஜெயினிசம் இருக்கு கேட்டிருக்காங்க, மௌரியாஸ் இருக்கு கேட்டிருக்காங்க. நான் இதை ஸ்கிப் பண்ணல. ரைட்டா, இப்போ இதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த நான் இங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நீங்க படிக்கிறதுல இதையாவது தெளிவா படிச்சிடணும், அதுல மாற்றம் கிடையாது. இப்ப சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில இம்பீரியல் சோலாஸை பத்தி கேள்வி நிறைய தடவை வந்திருக்கு. அதே மாதிரி சங்கம் லிட்ரேச்சர்ஸை பத்தி கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு. இதெல்லாம் இதுலதான் கவர் ஆகும். ரைட்டா, நேஷனல் ரேஞ்ச் கொஸ்டின்ஸ் காட்டுறேனே. இப்போ இதெல்லாம் வந்து CBT 2 NTPC கிராஜுவேட் CBT 2ல கேட்ட கேள்வி. கத சப்தசாய் அப்படிங்கிற நூலை எழுதுனது யாரு? டைரக்ட்லி இது வந்து நீங்க எந்த புக் எடுத்தாலும் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ரைட், எடுத்து படிங்க. ரைட்டா, ஸ்கூல் புக்கை படிச்சாலும் சரி, எந்த புக்கை படிச்சாலும் சரி, இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி படிங்க. பிளாக் ஆக்ட்னு காந்தி எந்த ஆக்ட சொன்னாரு? ரவுலட் ஆக்ட சொன்னாரு. அவங்களே இயரை கொடுத்துட்டாங்க, அதனால ஈஸியா போட்டுடலாம். 1878ல கேசவ் சந்திரசேன் வந்து சாதாரண பிரம்ம சமாஜ்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அதுல யாரெல்லாம் இருந்தா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான கொஸ்டின் இதெல்லாம். ரைட், அதே மாதிரி 1917ல காந்தி வந்து மேஜர் இன்வால்வ்மெண்ட் முதலா ஒரு போராட்டத்தை தோக்குறாரு, சத்தியாகிரக தோக்குறாரு, சாம்பரான் சத்தியாகிரகாவை. அது எங்க நடந்துச்சு, யாருக்காக நடந்துச்சு? சிம்பிள் கொஸ்டின், சிம்பிள் அண்ட் டைரக்ட் கொஸ்டின். கவர்னர் ஜெனரல்ஸ் பத்தி கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கு. எந்த கவர்னர் ஜெனரல் சப்சிடரி அலையன்ஸை கொண்டு வந்தாரு? சப்சிடரி அலையன்ஸ்னா துணைப்படை திட்டம் இருக்கு. அதே மாதிரி வாரிசிலப்பு கொள்கை இருக்கு. இதெல்லாம் யாரு கொண்டு வந்தா கேட்பாங்க. ரைட், இந்த மாதிரி தான் நம்ம படிக்கணும். ரைட், இப்போ இதெல்லாம் வந்து நீங்க இங்க இயர்லி அப்ரைசிங் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்த இடத்துல நீங்க படிக்கும்போது, இந்த 3ல படிக்கும்போது இதெல்லாம் கவர் ஆயிடும். நீங்க 10th ஹிஸ்டரி புக்கை படிச்சீங்கனாலே இது கவர் ஆயிடும். அதே மாதிரி 12th ஹிஸ்டரி புக்கும் இம்பார்ட்டன் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதுலயே இதெல்லாம் கவர் ஆயிடும். நீங்க தாராளமா இதை நீங்க படிங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். டாபிக் வைஸ் ஸ்பிளிட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன்.
உறுதியா ஹெல்ப் பண்ணும், படிங்க. ஓகே, இது வந்து நான் விளையாட்டுக்காக சொல்லல, இது வந்து டீடைல்டு அனாலிசிஸ்க்கு அப்புறம் சொன்னதுதான். ஓகேவா, நான் லாஸ்டா இன்னும் சம் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ரைட், அடுத்து பாலிட்டிக்கு ஸ்கூல் புக்ல சோர்சஸ் கம்மி தான், ஆனா இப்ப இருக்கிற ஸ்கூல் புக்ஸ்ல நிறைய டேட்டாஸ் இருக்கு, கண்டிப்பா படிக்கலாம். ரைட்டா, இது போக நீங்க ஃபேக்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் பாத்துக்கங்க. நீங்க கான்செப்ட் கத்துக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்க ஸ்கூல் புக்ஸே என்ன வெரி வெல் ரிட்டன் புக்ஸ். இதெல்லாம் கண்டிப்பா நீங்க இப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தெரிஞ்சுக்கணுமா, இந்த புக்ஸை ரீட் பண்ணுங்க, நல்லா தெரிஞ்சுப்பீங்க. இப்போ 12th பொலிட்டிக்கல் சயின்ஸோட ஃபர்ஸ்ட் லெசன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். தேர் ஆர் லாட் ஆஃப் டேட்டாஸ், ஏகப்பட்ட டேட்டா இருக்கு. ஸோ இதை டாபிக்ஸை நான் ஸ்ப்ளிட் பண்ணி அது எந்த புக்ல இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகேவா, இதை நீங்க தெளிவா மட்டும் படிச்சுக்கோங்க. ரைட், இப்போ கொஸ்டின்ஸை கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானதே அதுதான். இப்போ சென்டர் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ்ல எதெல்லாம் கரெக்ட்னு கேட்குறாங்க. இப்போ இந்த டெப்த்துக்கு நீங்க கத்துக்கங்கன்னு நான் சொல்றேன். இது வந்து டைரக்டா வராது. இப்போ இந்த கொஸ்டின் டைரக்டா எல்லாரும் போடலாம், இந்த கொஸ்டின் டைரக்டா எல்லாரும் போடலாம், இந்த கொஸ்டின் டைரக்டா எல்லாரும் போடலாம், இந்த கொஸ்டின் எல்லாரும் டைரக்டா போடலாம். ஆனா இந்த கொஸ்டினை நான் போடணும், இங்கதான் நான் தனித்துவமா தெரிய முடியும். இது எல்லாரும் போடுறத நான் போட்டா நான் அந்த ஆவரேஜ்ல வந்து தான் நிற்பேன். எல்லாரும் போடாத ஒரு கொஸ்டினை நான் போடணும். அதுக்கு தான் புக்கை படிங்க, ஸ்கூல் புக்கை படிங்க, ஸ்கூல் புக்கை படிங்கன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ரிப்பீட்டடா சொல்றேன். ரைட், இது வந்து நீங்க 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல டைரக்டா ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு யூனிட்டே இருக்கு. அதுல சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பத்தி டீடைலா பேசியிருப்பாங்க. யூ வில் கெட் அ குட் கான்செப்டுவல் நாலேஜ். வெறும் ஃபேக்ட் மட்டும் இல்லாம கான்செப்டும் உங்களுக்கு கிடைக்கும். இங்க சிட்டிசன்ஷிப்பை பத்தி கேள்வி இருக்கா? இப்போ சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்குங்கிறாங்க. நீங்க சிட்டிசன்ஷிப் பத்தி யாரெல்லாம் ஆக்ட் கிரியேட் பண்ண முடியும், என்னென்னலாம் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் முதல்ல ஸ்டேட் லிஸ்ட்னா என்னன்னு எனக்கு தெரியணும்ல. ஸ்டேட் லிஸ்ட்னா என்ன, சென்ட்ரல் லிஸ்ட்னா என்ன, கன்கரண்ட் லிஸ்ட்னா என்னன்னு தெரியணும்ல. அப்ப அது எங்க தெரியும்? அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்கூல் புக்கை படிங்க. அங்க படிக்கும் போது ரிலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரைட், நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதை. ஸோ இப்போ ரொம்ப டெப்த்துக்கு போயிட்டதுனால நான் உங்களை வந்து ஸ்கூல் புக் படிங்கிறேன். இப்போ இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஹிஸ்ட்ரிலையும் இருக்கு, நான் எடுக்கல, எனக்கு டைம் இல்லை. ரைட், அதனால நான் எடுக்கல. இந்த மாதிரி டெப்த்துக்கு போயிட்டாங்க அவங்க, அந்த மாதிரி படிங்க. ஓகேவா? ஸோ எக்கனாமிக்ஸுக்கு அகைன் எக்கனாமிக்ஸுக்கும் நான் சொல்லியிருக்கேன். இதுவும் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், நான் எல்லாத்தையும் சொல்லலை. இதில் விட்டு போனது இருக்கலாம், சம் டாபிக்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க, இந்த புக்ஸுக்கெல்லாம் போய் ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ரைட், இதை ரெண்டு வகையில பண்ணலாம். ஒன்று இந்த டாபிக் எடுத்து இங்கே படிக்கலாம், இல்லைன்னா இப்போ 10th எக்கனாமிக்ஸ் புக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு 10th வந்து எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இண்டெக்ஸ் இருக்கும்ல, அந்த இண்டெக்ஸில் நோட் பண்ணிக்கலாம். எந்தெந்த யூனிட் படிக்கலாம். 10th எக்கனாமிக்ஸ் செகண்ட் யூனிட் படிக்கணுமா, அடுத்து 10th ஜியோகிராஃபியில் இந்த லெசன் படிக்கணுமா, 10th இருக்க மட்டும் நோட் பண்ணி அதை மட்டும் படிக்கிறது. ஓகே, அடுத்து 12th எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டு 12th எந்த லெசன் நோட் பண்ணிட்டு அதை மட்டும் படிக்கிறது. அப்படியும் நீங்க பண்ணலாம். புக் வைஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் அல்லது டாபிக் வைஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேர்க்குள்ள நான் வரேன், நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, இப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன்ல, என்னால ஸ்கூல் புக் படிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அகைன் நான் சொன்னதை ரிப்பீட் பண்றேன். அரிஹன் ஜிகே புக்கோ, லூசன் ஜிகே புக்கோ அல்லது எனி ஒன் ஜிகே புக் அவைலபிள் இன் தி மார்க்கெட்டை நீங்க படிக்கலாம். எந்த புக்னாலும் படிங்க, தப்பு இல்லை. ஓகேவா? படிச்சு கொஞ்சம் தெளிவா மட்டும் படிச்சுங்க. முடிஞ்ச அளவு புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்க. முன்ன மாதிரி இல்லை, எந்த எக்ஸாமுமே முன்ன மாதிரி இல்லை. ஆர்ஆர்பியா இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியா இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியா இருந்தாலும் சரி, தே ஆர் எவால்விங் டியூ டு காம்படிஷன். ஓகேவா? அதனால கொஞ்சம் தெளிவா புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்துதான் மெயின் மேட்ரு, கரண்ட் அஃபேர்ஸ். நான் எடுத்திருக்கிறதெல்லாம் CBT 2ல கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ். 2034 ஃபிஃபா வேர்ல்டு கப் எங்க நடந்துச்சு, 2025ல ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் பேஸ்ட் அங்கன்வாடி எங்க, 3rd ஜூன்ல அதாவது எந்த கண்ட்ரி வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல ஒரு, அதாவது இந்தியா செக்யூர் தி பிரசிடென்சி ஆஃப் விச் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், இந்தியா வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட பிரசிடென்ட் ஆயிருக்கு. எந்த ஆர்கனைசேஷன் கேட்குறாங்க. வைல்ட் லைஃப் டேவோட தீம் என்ன, இந்த டேட்டாஸை கவனிங்க. அவங்க என்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன, அவ்வளவுதான். ஐஐடி மெட்ராஸோட சேர்ந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க, என்ன தீம் லான்ச் பண்ணியிருக்காங்க, என்ன பண்றாங்க. ரைட், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவுக்கு சின்சினாட்டி ஓப்பன் ஒரு டென்னிஸ் ஓப்பன்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ரைட், இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்றது. ரைட், கரண்ட் அஃபேர்ஸுக்கு மெயினா நீங்க நியூஸ் பேப்பர் ரீட் பண்ற பழக்கத்தை வளர்த்துக்கங்க. நியூஸ் பேப்பர் ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, PIBன்னு ஒரு ஐட்டம் இருக்கு. இதுக்கு பேர் என்னன்னா பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, சென்ட்ரல் கவர்மெண்டோட அபிஷியல் நியூஸ் ஏஜென்சி. இவங்களோட நியூஸஸை படிக்கணும். சார் இது எங்க போய் படிக்கிறது? PIB இந்தியான்னு நீங்க போட்டீங்கனாலே வெப்சைட்டுக்குள்ள போகும், நீங்க செலக்ட் பண்ணி படிக்கலாம். ரைட்டா? நானுமே பாஸ்ட்ல PIB பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர் நியூஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன், எடுத்து பாருங்க, கண்டிப்பா பாருங்க. ஓகேவா? பிளஸ் ஒரு கரண்ட் அஃபேர் மேகசின். ரைட்டா? நான் எந்த மேகசினை ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னா,
அஃபேர்ஸ் கிளவுட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. அஃபேர்ஸ் கிளவுடோட பிடிஎஃப் நீங்க படிக்க ட்ரை பண்ணுங்க. ரைட்டா? இப்போ நான் கரண்ட் அஃபேர் கிளாஸ் கொண்டு போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, நான் இந்த 2 டேட்டாஸை கம்பைல் பண்ணி தான் கரண்ட் அஃபேர் கிளாஸே கொண்டு போறேன். ரைட்டா? இப்போ ப்ரூஃப் நான் காட்டுறேன். ஏன்னா இந்த ப்ரூஃப் நான் எதுக்கு காட்டுறேன்னா என்னோட பெருமைக்காகலாம் கிடையாது, நீங்க என்னை நம்பி படிக்கணுன்றதுக்காக. உதாரணத்துக்கு அங்கன்வாடி வில்லேஜ் நான் எடுத்திருக்கேன்னா, அங்கன்வாடி சென்டர் எங்க நாக்பூர்ல எடுத்திருக்கேன்னா, அந்த இருக்கா இந்த இடத்துல அப்படியே பாருங்க, வத்தம்னா வில்லேஜ், இது சொல்லியே நடந்தேன், முக்கியமானதுடா படிச்சுக்கங்கன்னு. அதே மாதிரி மார்ச் 3ல வைல்ட் லைஃப் டேவோட தீம் என்ன, அப்படியே இந்த தீம் இருக்கா, இன்வெஸ்டிங் இன் பீப்புள் அண்ட் பிளானட் இந்த இருக்கா. ரைட்? அடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல ரேங்க் இருந்தா போல்டு பண்ணி வச்சிருக்கேன்னா 99, அவ்வளவுதான். நீங்க இதை மட்டும் பார்த்துட்டு போனா போதும். அக்னி தோஷம் அதான் ஹெட்டிங்க, அக்னி சொல் தான் ஹெட்டிங்க, அதான் ஆன்சர். முடிஞ்ச ஐஐடி மெட்ராஸ் நான் காட்டினால அந்த கொஸ்டின். அடுத்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எந்த ரிப்போர்ட்ல வரும்? நான் இங்க சொல்லும் போதே சொன்னேன், ஹெல்த், எஜுகேஷன், இன்கம் மூணையும் பார்த்துக்கங்க. இந்த ஹெல்த் இஸ் நத்திங் பட் தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சொல்லியிருக்கேன்னா. ஃபர்ஸ்ட் பயோ பேங்க் எங்க, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பயோ பேங்க் தான் நடத்திருக்கேன்னா. ரைட்? எல்லாமே கிளாஸ்ல இருக்கும். குளோபல் டைகர் டே என்னைக்கு, அதோட தீம் என்ன, இந்த மாதிரி நான் மோஸ்ட் ஆஃப் தி ஈவெண்ட்ஸை கிளாஸ்ல எடுத்துட்டேன். இது நான் ரொம்ப ரேண்டமா இப்போ உட்காந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உட்காந்து எடுத்தேன். அதனால எங்கனால இவ்வளவுதான் பட்டுச்சு. இதை தாண்டி கேள்விகள் வந்திருக்கலாம். ரைட்டா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வீடியோஸ்லாம் பாருங்க, நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இனிமே நீங்க கரண்ட் அஃபேர் படிக்க போறீங்கன்னா பிஐபி நியூஸையும் அஃபேர்ஸ் கிளவுடையும் கம்பைன் பண்ணி படிங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களால அவ்வளவு படிக்க முடியலன்னா என்னோட கரண்ட் அஃபேர்ஸை பாருங்க. நான் ஆல்ரெடி ஜனவரி டு ஜூனுக்கு டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர் போட்டேன், வீடியோ இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பருக்கு வீடியோ போட்டேன். ஜூலைக்கு வந்து பிடிஎஃப் மட்டும் நான் போட்டிருப்பேன். ஜூலைக்கு வந்து பிடிஎஃப் மட்டும் போட்டிருப்பேன், ரீட் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருப்பேன். அக்டோபர் வீக் ஒன்னோட கரண்ட் அஃபேர் நான் நடத்திட்டேன். இப்போ என்னோட பிளான் என்னவா இருக்குன்னா, அடுத்து யூஜி எக்ஸாம் இருக்கு, யூஜி சிபிடி 2 இருக்கு, அதுக்கப்புறம் குரூப் டி இருக்கு. ஓகே, குரூப் டி எக்ஸாம் இருக்குது. ரெண்டுக்கும் டாபிக் வைஸ் ஃப்ரம் மார்ச் டு அக்டோபர், மார்ச் டு அக்டோபர் கரண்ட் அஃபேர் கம்பைலேஷன் டாபிக் வைஸ் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். ரைட்டா? நீங்க என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பிடிஎஃப் வந்து எல்லாமே டெலிகிராம் சேனல் அவைலபிள் இருக்கு, போய் நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே ஜென்ரல் ஸ்டடீஸை டஃபா ஃபீல் பண்றீங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு கிளாஸ் யூடியூப்லேயே எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இது எல்லாமே பிளானிங்ல இருக்கு. அதில் டெலிகிராம் சேனல்ல சொல்லியிருந்தேன், என்சிஇஆர்டியை பேஸ் பண்ண கம்ப்ளீட் கிளாஸஸ் ஃபார் ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி. இதை நான் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு தேவை. நான் முன்னாடியே சொல்றது அதுதான். இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் தாட்டே. எல்லாருக்குமே கொண்டு போய் சேருங்க இதை. ரைட்? என்சிஆர்டி பேஸ் பண்ணி நான் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி பாலிட்டிக்கான வேலை கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. ஜியாகிரபி, எக்கனாமிக் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்காது, இந்த வீக்கெண்ட்ல முடிச்சிருவேன். முடிச்சதுக்கப்புறம் மேபி இந்த வீக்கெண்ட் ஆர் நெக்ஸ்ட் மண்டேல இருந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸஸும் பேரலா வரும். ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் பேரலா வரும். ஏன் இதை நான் பண்றேன்னா, ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு 1,00,000 பேர் இருக்காங்க யூடியூப்ல, 1,00,000 பேர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க யார்கிட்ட வேணா போய் கத்துக்கங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அப்படி ஒரு கிளாஸ் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல. அதனால கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அதை பண்ணலாம், என்சிஆர்டி பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன். நான் சீக்கிரமே கிளாஸஸை லான்ச் பண்றேன். சரியா? ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்றதுக்கு. யூ ஹேவ் டைம், சஃபிஷியன்ட் டைம். இப்போ எக்ஸாம் எப்போ வரும்னா எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஆகஸ்ட் போயிடும். அடுத்த ஆகஸ்ட் அல்லது ஜூலை ஆகஸ்ட்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேவா? மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயரோட மிட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இப்போ இருந்து கனெக்ட் பண்ணினா யூ ஹார்ட்லி ஹிட் 8 months, 8 மாசம் இருக்கு. நான் சொன்னதை கம்ப்ளீட் பண்றதுக்கு 3-4 மாசமே போதும். அதுக்கப்புறம் நீங்க கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே இட் இஸ் எனஃப் டு கிளியர். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி ஃபார் தி அப்கமிங் சிபிடி, ஆர்ஆர்பி, என்டிபிசி, சிபிடி எக்ஸாம்ஸ். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அல்லது உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா கமெண்ட்ல போடுங்க. ரைட்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நான் ஃபர்தர் அப்டேட்ஸை கொடுக்குறேன். சீக்கிரமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாஸஸை, ஜிஎஸ் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்றேன். கரண்ட் அஃபேர் வீடியோ அகைன் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். செகண்ட் வீக் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டாபிக் வைஸ் கம்பேரிசன்குள்ள போயிடலாம். ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.